இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறேங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் ஆயிடுச்சுன்னு. இன்றைக்கி அவங்கள அறுவடை பண்ண போகிறேன். இன்னொரு கத்திரிக்காயும் காய்ச்சிருந்தாங்க, அவங்களையும் அறுவடை பண்ணியாச்சு. பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கன்னு, அவங்கள இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. பழுத்த பாவக்காயாக இருக்கிற விதையிலேருந்து அதை போட்டங்க, நல்லா வளர்ந்து இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையிலே கூட கொடுக்காப்பழியாக வளர்ந்துட்டாங்க. எப்படியோ விதை விழுந்து அதில் அப்படியே பெருசாகிட்டாங்க. எடுத்து பார்த்தா வரவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி கருவேப்பிலையும் அறுவடை பண்ணியாச்சு சமையலுக்காக. முருங்கைக்கீரை கரும்பு முருங்கைங்க இது, அவங்களையும் இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு. ஏன்னா நெய் காய்ச்சணும், அதுக்காக அவங்களையும் அறுவடை பண்ணிட்டேன். எலுமிச்சையும் பழுத்து தொட்டியில் கிடந்தாங்க 2, அவங்களையும் எடுத்தாச்சு. இன்றைக்கான அறுவடை கத்திரிக்காய், பாவக்காய், எலுமிச்சை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, கருவேப்பிலை. இது கரும்பு முருங்கையோட குச்சிங்க. ஏற்கனவே அந்த குச்சியை ஒரு தொட்டியில் நட்டி வச்சேன், துளிர் விட்டு வந்துருச்சு. அதே மாதிரி பண்ண போகிறேங்க.